சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு டிவோர்ஸ் வாங்குறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில ரொம்ப ஃபேஷன் ஆயி போச்சுங்க. ஸோ நான் இண்டிவிஜுவலா இருக்கணும். எனக்குன்னு நான் அ தனிப்பட்ட ஆசை, வெறுப்புகள் இதெல்லாம் இருக்கு. ஸோ நான் இப்படிதான் இருப்பேன். யாருக்காகவும் நான் என்ன மாத்திக்க மாட்டேன். இந்த மாதிரி சொல்லி தான் இப்ப இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேஸ்கள் நடந்துட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு தம்பதி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சமுதாயத்தில இப்படிப்பட்ட நபர்கள பார்க்கும்போது தான் திருமண பந்தத்துக்கான ஒரு மிகப்பெரிய மதிப்பும், மரியாதையும் அதிக அளவுல கூடுதுங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களெல்லாம் நம்ம கேள்விப்படும்போது, வாழ்க்கைன்னா இன்பம், துன்பம் எல்லாமே வரதாங்க செய்யும். அதெல்லாம் சகிச்சு போறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கிறவங்க தான் இந்த தம்பதிகள். ஸோ இவங்க யாரு? என்ன நடந்தது? எதுக்காக இவங்கள எல்லாரும் இவ்ளோ பெருமையா பேசுறாங்க? அப்படிங்கிற முழு விவரத்த தாங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இவங்க சாவிலும் பிரியாத தம்பதி அப்படின்னு இவங்கள சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரே குழியில இவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. தமிழக மாவட்டம் வேலூர்ல இறப்பிலும் இணைபிரியாத தம்பதிக்கு பொதுமக்கள் மரியாதை செலுத்தி அடக்கம் செய்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் தான் முத்து. இவருக்கு வயது 85. மேஸ்திரி வேலை பார்த்து வந்த இவர் நேற்று முன்தினம் காலமானார். தூக்கத்திலேயே அவரது உயிர் பிரிந்து விட்டதாக தெரிய வந்தது. கணவரின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது மனைவி ராஜம்மாள் கதறி அழுதிருக்காங்க. இதையடுத்து அவரும் முத்துவின் உடல் அருகிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. மரணத்திலும் பிரியாத முத்து ராஜம்மாள் தம்பதிக்கு அந்த பகுதி மக்கள் உரிய மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவர்களை ஒரே குழியில் அடக்கம் செய்ய முடிவு செய்து ஒரே வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் அவங்களுடைய பிள்ளைகள். நேற்று மாலை இந்த தம்பதியின் உடல்கள் சுடுகாட்டில் ஒரே குழியில் அடக்கம் செய்யப்பட்டதுங்க. ஸோ இத பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி தம்பதிகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல தாங்க நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நம்மளோட திருமண வாழ்க்கையில வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அதுக்கப்புறம் தோல்விகள், வெற்றிகள், கோபதாபங்கள் எல்லாவற்றையும் சகிச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தாங்க நல்ல நிம்மதியான வாழ்க்கையா இருக்கும். இவங்கள புடிக்கல, அதனால நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். அவனோட கேரக்டர் எனக்கு பிடிக்கல. அவன் கேரக்டர மாத்திக்க மாட்டிக்கான். அவன் அப்படிதான் இருப்பேங்க. அவன் மாத்திக்காம இருக்கும்போது நான் எதுக்காக அவனுக்காக என்னோட கேரக்டர மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்சுக்கிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போகக்கூடிய ஏகப்பட்ட இளம் தம்பதிகள் முன்னாடி நமக்கு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டின இவங்கள பார்க்கும்போது நமக்கே பயங்கர ஆச்சரியமா தாங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நாம போற்றப்பட வேண்டும். இந்த தம்பதிக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களையும் அதுக்கப்புறம் மரியாதையும் செலுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. ஸோ இளம் தலைமுறைக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டான தம்பதி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த தாத்தா பாட்டிக்கு உங்களுடைய மரியாதையை செலுத்தணும்னு நினைக்கிறவங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க.